மின்னணு ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய காலகட்டத்தில் புத்தகங்கள் மீதான பிரியம் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. உலகில் அறிவை பெற பல வழிகள் இருக்கும் நிலையில் வாசிப்பின் அவசியத்தை உணர்த்தும் உலக புத்தக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புத்தகங்கள் சமூக மாற்றத்திற்கான திறவுகோல் இவைதான். வாசிப்பு, நேசிப்பு, யோசிப்பு, சுவாசிப்பு, இதுதான் புத்தகம். உயிர்ப்போடு வாழும் மனித மனங்களான புத்தகத்தை வாசிப்பது என்பதே ஒருவித தியானம்தான். ஒரு ஆசிரியர் தனது அனுபவ அறிவிலிருந்து நேர்த்தியான மொழியை, பண்பாட்டு கூறுகளை, வரலாற்றை, தத்துவத்தை, இலக்கியத்தை புத்தகங்கள் மூலமாக சமுதாயத்துக்கு கடத்துகிறார். ஆனால் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் தமிழக மக்களிடம் மிகவும் குறைவு என்று வேதனைப்படும் எழுத்தாளர் ஜெயமோகன் அதன் அவசியம் குறித்து விளக்குகிறார். இந்த புத்தகங்கள் அனைத்தும் தமிழ் மக்களிடம் பரவலாக சென்றடைந்து வாசிக்கப்பட்டால் ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை இங்கே உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது சுதந்திர சிந்தனை, பல கோணங்களில் புதிதாக யோசிப்பதற்கான வாய்ப்பு. இந்த ஒரு சாத்தியத்தை வைத்துக் கொண்டுதான் அடுத்த 50 ஆண்டுகளில் இந்தியா வெற்றி பெற முடியும். இன்றைக்கு தேவை புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய கருத்துக்கள். அவை எல்லாமே வாசிப்பு வழியாகத்தான் வருமே ஒழிய முறையான கல்வி வழியாக வராது. மனிதன் தான் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு சுவடு வேண்டுமென்றால் அதை புத்தகங்கள் தான் தரும் என்று கூறும் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் 10 வயதிலிருந்து புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். இதை தாண்டி மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு சுவடு வேணும். ஊர்ந்த புழுவுக்கும் சுவடு உண்டு, வாழ்ந்த வாழ்வுக்கு சுவடு உண்டா அப்படின்னு கண்ணதாசன் கேட்குறார். இந்த சுவடை நீங்கள் எதிலிருந்து விட்டு செல்ல போகிறீர்கள்ங்கிற மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு புத்தகங்கள் தான் தரும். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, இளவயது பிள்ளைகளை ஒரு 10 வயசுலேருந்து புத்தகங்களை வாசிப்பதற்கு நாம் மாணவர்களை, இளைஞர்களை பயிற்றுவிக்கலாம். புத்தகத்துக்கு ஒரு 75 ரூபா செலவு செய்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள் மிகவும் தயங்குகிறார்கள். புத்தகத்துக்கு செலவு செய்வது என்பது ஒரு வீண் செலவுன்னு நினைக்கிறாங்க. இது சரியான அணுகுமுறை அல்ல. பள்ளி, கல்லூரிகளில் லைப்ரரி நேரத்தை ஒதுக்கி மாணவர்களிடம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது வம்சி பதிப்பகத்தின் ஷைலஜாவின் வேண்டுகோள். இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்தில் அந்த லைப்ரரி அவருக்கு மட்டும் நம்ம நேரமே ஒதுக்காம அப்படியே டைம் டேபிளுக்காக ஒதுக்கி இருந்தாலும் அதை வந்து மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கடன் வாங்கி அவங்க சப்ஜெக்டை பிள்ளைகள் மனதில் திணிச்சு அனுப்புகிற ஒரு தன்மை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கத்தை சின்னதுலேருந்தே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தக வாசிப்பு வந்து வாழ்வை மேன்மையாக்குவதற்கும், இனிமையாக்குவதற்கும், முடிவெடுப்பதற்கும், பல சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கும், குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும், அவங்க தான் பெரியவங்க ஆகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாரோட ஆசையும் விருப்பமும். புதிய நூல்களை படித்து அதனை முன்னெடுத்துச் செல்வதன் மூலம்தான் அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க முடியும். எனவே நம்மை நாமே மேம்படுத்த புத்தகங்களை படிப்போம், வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்போம்.